இப்ப இந்த டிஎம்கே காரவங்க நேத்து வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு போராட்டம் பண்ணாங்க அப்டின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் சரத் வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருந்தப்போ, ஸ்டேடியத்துக்கு உள்ளாடி இருந்து போதைப் பொருள் யூஸ் பண்ற மாரி ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கு. அந்த வீடியோவ பார்த்துட்டு அவங்க வந்து இப்போ அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போராட்டம் ஃபுல்லா நடக்கல. நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் அப்டின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அமைச்சர் சரத் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருந்தப்போ, அங்க அந்த கிரவுண்டுக்கு உள்ளாடி இருந்து இப்படி ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க. பட் அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, அது போதைப் பொருள் கிடையாது. குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தனால, அந்த மாத்திரைய பொடி பண்ணி நான் தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடுக்குறதுக்காக அத அப்படி பொடி பண்ணது அப்டின்னு அவர் சொல்றாரு. சரியா? பட் எனக்கு என்ன உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு அப்டின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்படி ஒரு போதைப் பொருள யூஸ் பண்ணியிருக்காரு அப்டின்னா, அந்த டைம் யார் ஆட்சியில இருந்தது தான் என்னோட கேள்வி. அந்த டைம் யார் சிஎம்மா இருந்தா? யார் அமைச்சரா இருந்தா? நீங்கலாம் இப்படி வந்து போராட்டம் பண்றதுக்கு இந்த அளவு கொந்தளிக்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ? இத நீங்க அப்ப கேட்டிருக்கணும். புரியுதா? அவர் வந்து அவரோட சோசியல் மீடியா சைட்ல தான் தக் லைஃப் அப்படின்னு போட்டிருந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஒரு தீவிர ரசிகர், அதாவது விஜய் அவங்களோட தீவிர ரசிகர் வந்து இப்படி போட்டிருந்திருக்காரு அப்படின்றது தெரியும். இந்த போதைப் பொருள் இவர் கைக்கு எப்படி வந்துச்சு? உங்க ஆட்சியில இருக்கும்போது அவர் கைக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதே உங்களோட ஆட்சியில தான் நெறைய சின்ன பசங்களும் போதைப் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கஞ்சா, நெறைய நெறைய போதை மாத்திரை அது இதெல்லாம் நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? பட் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டா, உங்க ஆட்சியில நடந்த ஒரு விஷயம் நீங்க தான் அதுக்கு காரணம். இப்ப மக்களாகிய நாங்க தான் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு உங்க மேல. புரியுதா? ஏன் போராட்டம் பண்ணணும் அப்படின்னா, இத்தன வருஷமா நீங்க ஆண்டு இத்தன கோடி ரூபாய் கடன ஏத்தி வச்சிருக்கீங்க. இப்ப பார்த்தா போராட்டம் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா, பொதுமக்களாகிய நாங்க தான். நாங்க ஏன் இவ்ளோ போராட்டம் பண்ணணும் அப்படின்னா, பிறக்கிற ஒரு குழந்தை கூட 1,00,000 சில்லற ரூபாய் கடன் ஏறுது. புரியுதா? இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, முன்னாடி இருந்த நீங்க தான். புரியுதா? நீங்க ஆட்சியில இருந்த நீங்க தான் இதுக்கு முழு காரணம். அப்போ இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி இத்தன கோடி ரூபாய் கடன் ஏறி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாடி. இந்த கடன ஏத்துனது யாரு? இதுக்கு எதுக்கு நீங்க வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க சிஎம் சார் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நாங்க தான் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிருக்கீங்க. இப்போ போராட்டம் பண்ண வேண்டியது நாங்க. ஓகேவா? இந்த போராட்டம் எப்ப நடக்கும்? இல்ல இல்ல போராட்டம் நடக்குமா? இல்ல வந்துட்டு சிஎம் சார் வந்து இதுக்கான முழு நடவடிக்கை எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத ஓகேவா? இந்த மொத்த வெள்ளை அறிக்கையும் விஜய் அண்ணா வந்து வெளிவிட்டாச்சு. சரியா? இப்ப போராட்டம் பொதுமக்களாகிய நாங்க தான் பண்ணணும். எதுக்கு இந்த போராட்டம் பண்ணணும் அப்படின்னா, இத்தனை இத்தனை கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சும் சிஎம் சார் நீங்க வந்து இன்னும் அமைதியா இருக்கீங்களா? இவங்கள பிடிச்சு உள்ளாடி போடாம, இல்ல இவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்காம சைலண்டாவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கறதுக்காக உள்ள போராட்டம் நாங்க தான் பண்ணணும். புரியுதா? சோ நீங்க போராட்டம் பண்றதெல்லாம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? போராட்டம் பொதுமக்கள் நாங்க தான் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இது போராட்டம் பண்ணணுமா? இல்ல சிஎம் சார் இதுக்கு வந்து முழு நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அப்படிங்கிறத எங்க சைடுல இருந்து நான் கேட்கிறேன். பொதுமக்களாகிய எங்க சைடுல இருந்து நான் கேட்கிறேன். நீங்க எப்ப இந்த நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு.